காலையில் எழுந்திரிச்சதுமே போய் ஃபஸ்ட்டு ஆப்ப மாவை தான் பார்த்தேன். நேற்று காலையில் அரைச்சி வச்சது நைட்டு புளிச்சிருக்குன்னு பார்த்தேன். நைட்டும் புளிக்கல. சரி காலையிலேயாவது புளிச்சிருக்குதான்னு பார்த்தேன். காலையில் புளிச்சிருந்துச்சி. இந்த ஆப்பச்சட்டி பார்த்திங்கன்னா புதுசு. ஆப்பம் வரதா வரலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஆப்பம் ஊற்றி பார்த்தேன். நல்லாவே வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் தேங்காய் பால் எடுத்து வச்சேன். நான் அந்த ஆப்ப மாவு அரைக்கும்போது தேங்காய் போட்டு அரைக்க மாட்டேன். மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுக்கும்போது அதுலேருந்து 2 கரண்டி மாவு தேங்காய் பால் ஊற்றி மாவு கலக்கிக்குவேன். அதுக்கப்புறமா தேங்காய் பாலுக்கு சக்கரை போட்டு கலக்கி வச்சுட்டு ஆப்பச்சட்டியில் ஆப்பம் ஊற்றினேன். சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நானுமே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி ஆப்பம் சூடாக சாப்பிடும்போதே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து தான் கிச்சனில் வேலை பார்த்தேன். அந்த பாத்திரமெல்லாம் கழுவி வச்சதை எடுத்து வைக்காமே இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டு கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருந்தேன் கஞ்சிக்கு. அதையும் அரைச்சிட்டு கூழும் காய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கிச்சனில் இருந்து எல்லா வேலையும் முடிக்கும்போது கூழுமே ரெடி ஆயிருந்துச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு